பொதுவாக எந்த வயதினரை இந்த சியாட்டிக்கா என்ற நோய் நிலைமை கடுமையாக பாதிக்கும்? நரம்புல வர விரைப்புத்தன்மை ஒன்று சொல்லுவோம். விரைப்புத்தன்மை காரணமாகவும் அவர்களுக்கு ரத்தோட்டம் காணாமல் இருக்கிறதால அந்த கால் விரைச்சி போகிறதாலே அசைக்க முடியாத தன்மை வரும் ஒரு காரணம். விஷுவின் தன்மை செயலிழந்துட்டுதுண்டா பேருந்து நெடுக அடிக்கடி கை கலர்ற தன்மை ஏற்படும். இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அந்த கை கலர்ற தன்மை. இந்த வாதம், பித்தம், கபம் எங்களுடைய உடம்பில் எவ்வாறான சூழ்நிலைகளின் போது இந்த சமநிலை குழம்புகின்றது? அந்த சமநிலை குழம்புகின்ற பொழுது நம்முடைய உடம்பில் எவ்வாறான மாற்றங்கள் தென்படும்? மருந்தால அதை குணப்படுத்துறதுன்றதை விட கூடுதலான உடற்பயிற்சியும் சராசரியை ஒரு 20லேருந்து 40 நிமிடம் வரைக்கும் உடற்பயிற்சி செய்யலாம். நோமலான ஒரு ஆள் வாய்வு சாப்பாடு பார்த்தோம்னா பைத்தங்க, பாவக்காய், பிலாக்கொட்டை, ஈரப்பிலாக்க, மச்சத்தில் பார்த்தோம்னா நன்றால் கனவை, இதுகளில் அதிகமான வாய்வுத்தன்மை இருக்கும். வணக்கம் நேர்களே, நலந்தானா நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் சமகாலத்தில் மக்கள் எதிர்கொள்கின்ற இந்த தொற்றாண்மைகள், குறிப்பாக இந்த பொதுவாக இந்த உடல் உபாதைகள், விளையாட்டு வீரர்களாக இருந்தால் என்ன, அல்லது தொடர்ந்து பணிபுரிபவர்களாக இருந்தால் என்ன, அதே போன்று அலுவலகத்தில் பணிபுரிபவர்களாக இருந்தால் என்ன, அல்லது கடினமான வேலை செய்பவர்களாக இருந்தால் என்ன, அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த உடல் உபாதைகள், அதே போன்று இந்த தொற்றானோய்களில் இருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பில் கருத்துக்களை, ஆலோசனைகளை வழங்குவதற்காக நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் டாக்டர் ஷர்மிலன் அவர்கள், சித்த மருத்துவத்துறை சேர்ந்த வைத்திய ஷர்மிலன் அவர்கள். அவரை நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களாக இருந்தால் என்ன, அல்லது முதியவர்களாக இருந்தால் என்ன, அல்லது இந்த அலுவலகத்தில் பணிபுரிவர்களாக இருந்தால் என்ன, அவர்களுக்கு பல உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. சிலர் அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கின்றார்கள். சிலர் சித்த மருத்துவத்தை நாடி வருகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. பொதுவாக உங்களிடம் இந்த காலகட்டத்தில் எவ்வாறான உடல் உபாதை நோய்களுடன் வருகின்றார்கள்? உடல் உபாதை நோய்களுடன் கூடுதலாக அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், நெடுந்தூரமாக பிரயாணம் செய்து பணிபுரிபவர்கள் நாரி பிடிப்பு என்ற இதுகளோடு வருவார்கள். நோமலாகவே பேக் பெயின் கூடுதலாக வர்றதுக்கு காரணம் சில பேர் சாதாரண இதுதானே என்று நோமலாக விட்டு நாட்பட்ட நாரி நோவுடன் வருவார்கள். அதே நேரம் நீண்ட நாளம் பிரயாணம் செய்து இதில் வாரதால் முட்டு வலி, மூட்டுகள் தேய்மானங்கள், அந்த பிரச்சனைகளால் கூடுதலாக வருவார்கள். கூடுதலாக உடல் நோய் காரணமாகவே கூடுதலான நோயாளிகள் இப்போது வைத்தியசாலை வருவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த நாரி பெருத்தம், அதாவது நாரி உழைவு அல்லது கைகால் உழைவு அல்லது கழுத்து உழைவு என்று வருகின்ற பொழுது பொதுவாக இந்த சியாட்டிக்கா என்கின்ற ஒரு நோய் நிலைக்கான பொதுவாக எல்லோருக்கும் இந்த சியாட்டிக்கா என்றால் என்ன என்ற ஒரு தெரியாத நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த சியாட்டிக்கா என்றால் என்ன? சியாட்டிக்கா என்றது நாங்கள் ஆயுர்வேத மருத்துவத்தின் படி பார்த்தோம்னா கிருத்திரசி வாதம் என்று சொல்லுவோம். அதாவது கிருத்திரசி வாதம்ன்றது நரம்பியல் வாதம்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் முள் எலும்பில் டிஷ்யூஸ் இந்த தன்மை காணாமல் போய்க்கல அதுக்கு வருகின்ற கிருத்திரசி நரம்பு நசிவு ஏற்படைக்கல வர்றதான் இந்த கிருத்திரசி வாதம். அதாவது நீங்கள் காலை ஸ்ட்ரைட்டாக ஒரு 90 உயர்த்த முடியாது உங்களால், அந்த அளவுக்கு பெயினாக இருக்கும். கிருத்திரசி வாதம் கீழே கால் விரைப்புத்தன்மை காணப்படும். கால் அசைக்கைகளில் பயங்கரமான பெயினை கொடுக்கும். கால் ஃபுல்லாக மரத்த மாதிரி இருக்கும். அவ்வாறான சிம்டம்ஸை அது கொடுக்கும். நம்மளால் நீங்கள் ஒரு ஃப்ளட்டாக படுத்திருந்தோண்டு ஒரு 90 உங்களால் காலை உயர்த்த முடியாத நிலை வரும். அப்படி உயர்த்தியக்க பயங்கரமான வலி காணப்படும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த அறிகுறியால் அந்த நோய்ன்றதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ அன்றால் அதாவது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது 90 பாகை ஒருவர் திரையில் படுத்துக்கொண்டு கால்களை 90 பாகையாக உயர்த்துகின்ற பொழுது அதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் இவ்வாறு நோய் நிலைமை இன்னும் காண்பதாக கூறும். அதற்கான இந்த வைத்தியத்தின் ஊடாக இந்த சியாட்டிக்கா, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று என்ன கிருத்திரசி வாதம், அந்த வாத நோயை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆயுர்வேத முறைப்படி நாங்கள் அதற்குரிய சிகிச்சைகளை செய்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக அதற்குரிய உடற்பயிற்சிகள், அதாவது அதற்குரிய எக்ஸசைஸுகள் மூலமாகவும் எண்ணெய் அதுக்கு நாங்கள் ப்ரெஷர் பண்ணி போடுறது மூலமாகவும் அதை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிளினிக்கு கூட வருவார்கள். கூட மருந்தால் அதை குணப்படுத்துறதுன்றதை விட கூடுதலான உடற்பயிற்சியும் எண்ணெய் போட்டு இதாண்டியக்கில் தான் அது கூடுதலாக டக்குன்னு மாறக்கூடிய தன்மையை கொடுக்கின்றது.
சரி, பொதுவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சிலருக்கு இந்த சியாட்டிகா நீங்கள் குறிப்பிட்டது போன்றவர்கள் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் திரையில் படுத்து தங்களுடைய கால்களை உயர்த்தி பார்ப்பதன் ஊடாக தங்களுக்கான இந்த நோய் நிலைமையை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அவர்களுக்கான உடற்பயிற்சிகள், அதாவது இந்த வர முடியாத சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் ஊடாக அவர்களுக்கான உடற்பயிற்சிகள் எவ்வாறானதாக இருக்கும்? உடற்பயிற்சிகள் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழும்பி நின்று கொண்டு ஒரு நிமிந்த நிலையில் நின்று கொண்டு காலை வந்து ஃபுல்லாக உங்கள் இடுப்பில் இருந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சுற்றணும் ஒரு 10 டைம்ஸ். அதே நேரம் அரைவட்டமாகவும் சுற்ற, அதே மாதிரி திருப்பி ரொட்டேட் பண்ணி திருப்பி கடிகார முள் இதாகவும் சுற்றி மெட்ட பக்கமாகவும் சுற்ற வேணும். சுற்றினால் அதே மாதிரி கால் முழங்காலுடன் மடித்து விரித்து எடுப்பார். அதே நேரம் நாரிக்குரியே அரைவட்டமாக உங்கள் உடம்பை திசை திருப்புவது, கால் ஸ்ட்ரென்த்தாக நிற்க உடம்பை அரைவட்டமாக திருப்பி நின்றவாறு செய்வது மிக கொஞ்சம் கூடுதலாக இதாக இருக்கும். முதல் ஸ்டார்டிங்கில் செய்ய சில பேர் கொஞ்சம் வலி இருக்கும், கொஞ்சம் செய்ய அந்த வலி குறைந்து கொண்டு வரதை உணரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த கால்களை மடக்குகின்ற பொழுது சிலருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது படுத்துக்கொண்டு நாங்கள் கால்களை மடக்குவது அல்லது நின்றவாறு கால்களை மடக்குவது மிகவும் நன்றாக இருக்கும். படுத்திருந்த வாரம் நீங்கள் செய்யலாம், நின்றவாறு செய்கிறதும் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். சில பேர் படுத்திருந்தபடி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடம்பை வளைத்து இதனை செய்யல கொஞ்சம் பெயின் கூடவாக இருக்கும். பொதுவாக எந்த வயதினரை இந்த சியாட்டிகா என்ற நோய் நிலைமை கடுமையாக பாதிக்கும்? சியாட்டிகா நோய் நிலைமை இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தி 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக வந்தது. இப்போது பார்த்தோமானால் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமானவர்கள் எங்களது வைத்தியசாலைக்கு வருகிறார்கள். சியாட்டிகா நோய் காரணமாக கன பேர் வருகிறார்கள். சில பேர் வந்து உள்மருந்து பாய்ப்பதால் குறையில்லை என்று சொல்லி வெளிப்பிரிவதுக்காண்டி கூடுதலாக வருவார்கள். சில பேருக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கல, அவர்கள் அதை செய்து பின்பற்றி செய்யல, அதுக்குரிய மருந்துகளையும் பாதிக்க டக்குன்னு ஃபுல்லாக பூரணமாக கியூர் ஆகி கொண்டு போகிறதும் இருக்குது. இந்த டிஸ்கின் தன்மையை பொறுத்தும் சில பேருக்கு இந்த டிஸ்கின் தேய்மானங்களால் வார சியாட்டிகாவுக்கு வந்து சில பேருக்கு அதுக்கு சத்திர சிகிச்சை தான் சிறந்த வழியாக இருக்கும். என்ன சில பேருக்கு நல்ல டிஸ்க் தேஞ்சு இருந்துட்டால் அது உற்பத்தி ஆகாது. டிஸ்க் தேஞ்சு ஒரு டிஸ்கோட இன்னொரு டிஸ்க் முட்டுப்படையில தான் அந்த நரம்பின் நசிவு வரையக்க சியாட்டிகா இது உருவாகும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த டிஸ்க் தேய்மானம் அது வராமல் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களூடாக நாங்கள் இந்த டிஸ்க் தேய்மானத்தை நிறுத்தலாம் அல்லது இந்த நாங்கள் இந்த தேய்ந்த இதை வளர பண்ணக்கூடியதாக இருக்குது? தேய்ந்த இதை வளர பண்ணக்கூடிய சாப்பாட்டு முறைகளில் வந்து நாங்கள் பசுப்பால் கட்டாயம் எடுத்து கொண்டு வர வேண்டும். பசுப்பால் அது மிளங்கண்டு பசுப்பால், அதாவது மாடு கன்று ஈன்று ஒரு 6 மாத காலம் வரை கறக்கக்கூடிய பசுப்பால் மிகவும் நன்றதாக இருக்கும். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்காது, கல்சியத்தை சத்து அதிகமாக இருக்கும். அந்த பால் பாய்ச்சி கொண்டு வரலாம். அதே நேரம் நல்லெண்ணெய் சாப்பாடுகள், உளுந்து சாப்பாடுகள், தானிய வகைகள், குரக்கன் வந்து அதிகமாக நீங்கள் டெய்லி ஒரு கிழமைக்கு 3 தரமாவது குரக்கன்மா சாப்பாடுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு வரலாம். உளுந்து சாப்பாடுகள் அப்படி வாரத்துக்கு ஒரு தானியம், ஒரு வாரத்தில் 7 நாட்களையும் 7 தானியங்களாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை தானியங்கள் எடுத்துக்கொண்டு வரையக்கலையும், அதே நேரம் தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெய்களை கொஞ்சம் குறைத்து நல்லெண்ணெய் பாய்த்து கொண்டு வரையக்கலையும், மற்றது எண்ணெய் குளியல் செய்து கொண்டு வரையக்கலையும். இப்போ நீங்கள் நல்லெண்ணெயில் கிழமையில் ஒரு நாளைக்கு முள்ளந்தண்டுக்கு நல்லெண்ணெயை பூசி ஒரு 1 hour 2 hour விட்டு அதுக்கு பிறகு முழுவதாலையும் எலும்பு தேய்மானங்களை குறைச்சி கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்தும் சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முந்தைய தினமும் நலந்தானா நிகழ்ச்சியில் நாங்கள் உபாதைகள், அதாவது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகள், இதற்கு எவ்வாறு இந்த சித்த மருத்துவத்தினூடாக வைத்தியம் பார்க்கப்படுகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பில் ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற சித்த மருத்துவர் ஷர்மிலன் அவர்கள். சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த இடுப்பு வலி, கால் சியாட்டிகா பிரச்சனை, அதே போன்றும் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இந்த கழுத்து பகுதிகளில் ஏற்படுகின்ற நோய் நிலைமை, அதே போன்றும் நீண்ட தூர பிரயாணத்தில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக பயணிகளாக இருந்தால் என்ன, சாரதிகளாக இருந்தால் என்ன, சிலர் நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் இந்த நெக்கொலர் போட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படும். அவர்களுக்கு அவ்வாறானவர்களுக்கு ஏன் இவ்வாறான இந்த கழுத்து பிடிப்புகள் அல்லது இந்த கழுத்து நோய் வருகின்றது? அதற்கு எவ்வாறான சிகிச்சைகள், எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்கள்? கழுத்து பிடிப்பு வாரதுக்கு காரணம் தொடர்ந்து ஒரு ஃபோக்கஸாக ஒரு இதையே பார்த்து கொண்டிருக்கிறதால, மற்றது வெஹிக்கிளில் பிரயாணம் பண்ணிக்கல வந்து தொடர்ந்து ஒரு ஃபோக்கஸில் இருக்கிறதாலே அந்த மசில்ஸில் வந்து டைட்னஸ் ஏற்படும். அந்த மசில்ஸில் வர டைட்னஸாலேயும் உங்களுக்கு கழுத்து பிடிப்பு வரும். அதே நேரம் சில பேர் வந்து பார்த்தா பிரயாணம் செய்கிறவர்களாக இருப்பார், சில பேர் வேலை செய்கிறதால அந்த பிரச்சனையும் வரும். சில பேர் பார்த்தா தாங்கள் வீட்டிலேயே தான் இருக்கிறதா எங்களுக்கு கழுத்து பிடிப்பு வருது. சில பேர் பார்த்தா சோபாவில் ஒரு
கொஞ்சம் உயரமான இடத்துல படுப்பார்கள். சில பேர் உயரமாக தலையணை வச்சுட்டு படுப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த கழுத்து பிடிப்பு பிரச்சனை கட்டாயம் பெறும். நோமலாக உயரமாக அதிகமாக உயரத்தில் படுக்கைகளை இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரே சைட்டாக உயரமாக படுக்கைகளையும் அந்த கழுத்து பிடிப்பு அதிகமாக வரும். மசில்ஸுக்கு டைட்னஸ் இருந்தால் அதுக்கு நீங்கள் கட்டாயம் எக்ஸசைஸ் மூலமே அதை குறைச்சி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கழுத்துக்கு நீங்கள் நோவனை பெயினோ இல்லைன்னு கட்டாயம் வாங்கி போட முடியல. நல்லெண்ணெயும் வடிவாக நீங்கள் பூசிட்டு நல்லெண்ணெய் வடிவாக பூசிட்டு கழுத்தை ரொட்டேட் பண்ணி எக்ஸசைஸ் செய்கிறதன் மூலமாகவும் உங்கள் கழுத்து மசில்ஸுகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நார்மலாக இருக்கும். இறுக்கி டைட் பண்ணி பிடிக்கிற தன்மையில் வந்து குறைவாக இருக்கும். சில பேருக்கு வந்து வாய்வு தன்மையாலையும் பிடிக்கிற தன்மை இருக்கும். அதாவது சாப்பாட்டில் அதிகமான வாய்வு சாப்பாடுகள் சாப்பிட்றவையாலையும் நேரி பிடிப்பும் அதால் வரும். கழுத்து பிடிப்பும் வரும். ஷோல்டரில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள்லையும் அந்த பிடிப்புகள் வரும். நார்மலாக வாய்வு சாப்பாடுன்னு பார்த்தோம்னா பைத்தங்காய், பாவக்காய், பிலாக்கொட்டை, ஈரப்பிலாக்க, மச்சத்தில் பார்த்தோம்னா நன்றால் கனவை, இதுகளில் வந்து அதிகமான வாய்வுத்தன்மை இருக்கும். முந்தின காலத்தில் வந்து வாய்வுக்கு பெருஞ்சீரகம், நெச்சீரகம், கூடுதலான பெருங்காயம் முதலெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்து கொள்வார்கள். இப்போது அதில் சேர்க்கிற தன்மை வந்து குறைவு. நோமலாகவே அது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த வாய்வுத்தன்மையில் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கழுத்து பிடிப்புக்கு வந்து நீங்கள் நோமலாகவே எக்ஸசைஸ் மூலமே குறைச்சி கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கும். நோமலாகவே ஒரே ஸ்ட்ரெயின் ஃபோக்கஸாக இருக்கிறவர்கள் அந்த இடக்கிட ஒர்க் பண்ணுற டைம்லையுமே நீங்கள் நோமலாகவே கழுத்தை அசைவு கொடுத்து கொண்டு இருந்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஸ்ட்ரென்த்தை ஒரே ஃபோக்கஸாக பார்த்துட்டு இருக்க டக்குன்னு கழுத்து பிடிக்கிறதுன்னு வரணும். சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த உடல் உபாதைகள் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக இந்த விளையாட்டு வீரர்கள் நாங்கள் சர்வதேச மட்டத்தில் பார்த்தாலும் நம்முடைய தேசிய மட்டத்தில் இந்த பாடசாலை மட்டங்களில் அந்த விளையாட்டில் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு அல்லது இந்த வீரர்களுக்கு எவ்வாறான உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது? அதற்கு உங்களிடம் அவர்கள் மருத்துவத்திற்கு வந்திருக்கின்ற தன்மைகள் இருக்கின்றதா? அவர்கள் வருவார்கள். கூடுதலாகவே அவர்களுக்கு மசில்ஸ் வந்து டைட்னஸ் ஆகிற பிரச்சனை இருக்கும். நார்மலாகவே முழங்காலுக்கு கீழே உள்ள மசில்ஸ் டைட் ஆகும், இல்லாட்டில் தொடை மசில்ஸ் வந்து டைட் ஆகும், இல்லாட்டில் முதுகில் இருக்கிற மசில்ஸ் வந்து டைட் ஆகும், இல்லாட்டில் கையில் இருக்கிற மசில்ஸ்கள் வந்து அப்படி டைட்னஸ் பிரச்சனையால் வருவார்கள். அதே நேரம் எலும்பு நோவால் வருவார்கள். சில பேர் வந்து ஃபெட்டாக இருப்பார்கள். விளையாட்டு வீரர்கள் சில பேர் அவங்க உடம்பு இதை பொறுத்து ஃபெட்டாக இருப்பார்கள். சில பேர் வந்து மெல்லிசாக இருப்பார்கள். இருந்தாலும் இந்த முழங்கால் ஜாயிண்ட் பெயின், குதிக்கால் ஜாயிண்ட் பெயின் அதோடையும் வருவார்கள் கூடுதலாக. மற்றது கால் பிரட்டிட்டு வருவார்கள். மெல்லிசா சவ்வி ஈஞ்சிடம் புட்பால் விளையாடைகளை தண்டைகளை அவ்வாறானவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு வந்து வாரது வந்து நார்மலாகவே அது நோய் நிலைமை என்றதை விட அது அவர்கள் புதுசாக விளையாடைகளை சில பேர் ஜிம்முக்கு போயிட்டு வருவார்கள். ஜிம்முக்கு போயிட்டு வரையில ஒரு புதுசாக ஸ்ட்ரென்த் பண்ணி செய்யல மசில்ஸ் வந்து கொஞ்சம் டைட் ஆகிக்கல. அதுக்கு உடம்பு பழக்கப்படணும். பழக்கப்பட்ட அவர்களுக்கு பிறகு அந்த நோ பெயின் அதுகள் கூட தெரியாது. புதுசாக செய்யல அந்த மசில்ஸ்கள் வந்து கொஞ்சம் டைட் ஆகும். டைட் ஆகிடணுன்னு அவர்களுக்கு அந்த வலி கூடுதலாக தெரியப்படுது வேறு நார்மலாகவே. அதுக்கு சிறிய எக்ஸசைஸ்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத விட அவர்களுக்கு அந்த டைட்னஸ் குறையும். அதோட உப்பு தண்ணியால் வந்து இளம் சூட்டில் அந்த மசில்ஸுக்கு மேலே நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாலும் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வரும். அதே நேரம் எண்ணெய் போட்டு மேலே கீழே மில்ஸாக உருவி கொண்டு வந்தாலும் அந்த டைட்னஸ்கள் வந்து ஈடுபட்டு கொண்டு வரும். சரி, பொதுவாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது சிலர் இந்த நித்திரையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த கால் துடைக்கு கீழ் பகுதி, இந்த முழங்காலின் கீழ் இருக்கின்ற பகுதி அல்லது இந்த துடையோடு இருக்கின்ற இந்த பகுதிகள் அசைக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும். அதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் வந்து நாங்கள் நரம்பில் வர விரைப்புத்தன்மை ஒன்று சொல்லுவோம். விரைப்புத்தன்மை காரணமாகவும் அவர்களுக்கு ஜத்தோட்டம் காணாமல் இருக்கிறதால அந்த கால் விரைச்சி போகிறதாலே அசைக்க முடியாத தன்மை வரும் ஒரு காரணம். இரண்டாவது காரணம் வந்து பார்த்தோம்னா இப்போ முதல் சொன்ன மாதிரி வாய்வுத்தன்மை அதிகமானது சரண வாயுன்னு சொல்லுவோம். நோமலாக ஆயுர்வேதத்தில் சரணவாயு. அது வந்து உங்களுக்கு இப்போ கால் அசைக்க முடியாமல் இருக்கிற விரைப்பு நீங்கள் தட்ட ஓகே இருக்கும். சில நேரம் உங்களுக்கு திடீரென்று கால் ஏதோ இழுத்து பிடிச்சி டைட் ஆகிற மாதிரி இருக்கிறது வந்து சரணவாயுன்னு சொல்லுவோம். சரணவாயு என்று சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு கால் நல்லா டைட் ஆகி காலை பிடிச்சி முறுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு பெயினை கொண்டு வந்து கொடுக்கும் நார்மலாகவே. அது உங்கள் ரத்தத்தில் வந்து அதிகத்தன்மையான வாய்வுத்தன்மை அதிகமாக இருக்கிறதால அல்லது அந்த நீங்கள் ஏதாவது வாய்வு சாப்பிட்டா அல்லது நேரம் தவறி சாப்பிட்டா உடம்புல வாய்வு அதிகமாக இருக்கின்றதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காண்டி அந்த உடம்பு கொடுக்குற சிம்டம் தான் அது பேருந்து நீங்கள் நார்மலாகவே ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளே க்யூர் ஆகிடும். நார்மலாக நீங்கள் சுடு தண்ணி உத்தரம் கொடுக்க இல்லாட்டி நார்மலாகவே கையால் மசாஜ் செய்து விட்டீங்கன்னாலே அந்த பிடிக்கிற தன்மை டைட் பண்ணுற தன்மை குறைஞ்சிடும் நார்மலாக. அதை நினச்சி டக்குன்னு ஃபோக்கஸாக சில பேர் பயந்துருவாங்க. சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த உடல் உபாதைகள், அதே போல் இந்த கழுத்து பிடிப்பு, அதே போல் இந்த சியாட்டிக்கா, நாரி உழைவு போன்ற வருத்தங்கள், அதற்கு எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கணும். ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த
நம்முடைய உடம்பில் அதாவது வாதம் பித்தம் கபம் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த வாதம் பித்தம் கபம் எங்களுடைய உடம்பில் எவ்வாறான சூழ்நிலைகளின் போது இந்த சமநிலை குழம்புகின்றது, அந்த சமநிலை குழம்புகின்ற பொழுது நம்முடைய உடம்பில் எவ்வாறான மாற்றங்கள் தென்படும்? இப்போ வாத பித்த கபம் வந்து எங்களுடைய செயற்பாடு அன்றாட செயற்பாட்டெல்லாம் தான் இந்த சமநிலை குழம்பு நோமலாகவே. நாங்கள் இப்போ சாப்பாட்டை வந்து நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கைகளை வந்து உடம்புல வந்து பித்தத்தின் சமநிலை குழம்பிடும். அதே நேரம் நாங்கள் குளிக்கிறது, சாப்பாட்டில் வந்து அதிக வாய்வு சாப்பாடுகள் அப்படியான செயல்முறைகள் மூலம் வாதத்தின் தன்மை குழம்பும். அதே நேரம் நாங்கள் மலையக்க நினைகிறது, இப்போ பஞ்சபூதங்களின் செயற்பாட்டாலையும் நாங்கள் மலையக்க நினைகிறது, இல்லாட்டில் அதிக நேரம் நீரில் நிற்கிறது, இல்லாட்டி குளிர்பானங்கள் இருந்துறது, அவ்வாறான செயற்பாடுகள் கபத்தின் சமநிலை குழம்பும் நோமலாகவே. இப்போ நாங்கள் சிலர் சொல்லுவோம் சில வந்து டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிட்டா தான் உங்களோட உடம்புக்கு ஓகேயா இருக்கும், சமநிலை குழம்பாதாண்ட. இப்போ சில பேஷண்ட் வந்தால் கேட்பாங்க, அப்போ சில டாக்டர் சொல்லுவாங்க பசிக்கேக்க சாப்பிட்டா ஓகேன்னு. பசிக்கேக்க சாப்பிட்றதும் இதுவும் சிம்டம்ஸ் ஒன்று தான். நீங்கள் உங்களை சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை டைமுக்கு எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அதே டைமுக்கு தான் கூடுதலாக பசிக்கும். இன்றைக்கி நீங்கள் 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இரவு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை எவ்வாறு கொண்டு வரோமோ, இப்போ நாங்கள் இன்றைக்கி 5 இடியப்பம் தான் சாப்பிட்றோம்னா நாளைக்கு நாங்கள் 5 இடியப்பம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், நாளண்டைக்கும் அதே மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ இன்றைக்கு 7 இடியப்பம் சாப்பிட்றோம்னா நாளைக்கும் அதே மாதிரி. அது எங்கள் உடம்பு நாங்கள் உடம்பை பழக்கப்படுத்திக் கொள்கிறோம் முறையை பொறுத்தது. அதே மாதிரி நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றதுன்றது, டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த டைமுக்கே பசிக்கும், நீங்கள் அந்தந்த டைமுக்கே சாப்பிடலாம், அந்தந்த அளவான சாப்பாடே சாப்பிடலாம். நோமலாகவே சாப்பிட உங்களுக்கு சமநிலை குழம்புற தன்மை குறைஞ்சிடும். தொடர்ந்தும் சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிலந்தாரண நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். தினமும் நாங்கள் நிலந்தாரண நிகழ்ச்சியில் இந்த உடலில் ஏற்படுகின்ற உபாதைகள், அதே போன்று தொற்றா நோய்கள், இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கின்ற சித்த மருத்துவர் சர்மிளன் அவர்கள். அடுத்து நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த பொதுவாக இந்த உடற்பயிற்சி என்பது நம்முடைய உடலுக்கு, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த சியாட்டிக்காவாக இருந்தால் என்ன, நாங்கள் இந்த உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் என்று. உடற்பயிற்சி என்பது எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே போன்று நாங்கள் கிழமையில், அதாவது இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லாத பலர் இருக்கிறார். எனவே அவர்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் எவ்வாறு எங்களுடைய உடம்பை வலுவாக்கும், அதே போன்றும் எவ்வளவு நேரம் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு கிழமைக்கு? நாங்கள் இப்போ உடல் பயிற்சியை வந்து நேரம் கொண்டு கணிப்பது வந்து அவர்களின் வயதுக்கு ஏற்றவாறும் கணிக்கலாம், மற்றது அவர்களின் உடல் வாகுக்கு ஏற்றவாறும் கணிக்கலாம். இப்போது நாங்கள் சில பேர் பார்த்தோம்னா 40 வயசில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருப்பார்கள், சில பேர் வந்து 70 வயதுலேயும் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார்கள். அப்போ அவையின் உடம்பு வாகுவை பொறுத்து அவர்கள் டைம் இதெல்லாம் நோமலாக சராசரியை வந்து ஒரு 20லேருந்து 40 நிமிடம் வரைக்கும் உடற்பயிற்சி செய்யலாம். நோமலான ஒரு ஆள் 20 நிமிடங்கள் தொடக்கம், அதாவது நீங்கள் 20 நிமிடம் வரையும் செய்யலாம், இல்லாட்டில் அதிகபட்சம் 40 நிமிடம் வரைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீட்டிலே இருந்து செய்கிறது வந்து நீங்கள் நோமல் உடற்பயிற்சி, அதாவது நீங்கள் ஸ்கூல் வழியே செய்யக்கூடிய மாதிரி காலை உடற்பயிற்சி, அது அவ்வாறான உடற்பயிற்சிகள் நீங்கள் வீட்டிலேருந்து செய்து கொள்ளலாம். நடைப்பயிற்சி வந்து 20 நிமிடத்திற்கு நீங்கள் மேற்கொள்ளலாம். நோமலாக ஒரு யங்கானாக்கள்னா ஒரு 40 மினிட்ஸுக்கு வந்து நாங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். வீட்டிலேருந்து செய்கிறது, நீங்கள் கால்களை அசைத்து செய்வது வந்து ஒவ்வொரு கைக்கு, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் அல்லது 15 டைம்ஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் இப்போ மணிக்கட்டுக்கு ஒரு 10 டைம்ஸ், அப்படி அது ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸுக்கும் வந்து நாங்கள் ஒரு 10 டைம்ஸ்லேருந்து 20 டைம்ஸ் வரைக்கும் கொடுத்து கொண்டு வந்தோம்னா அது ஓகேயாக இருக்கும். நார்மலாகவே அந்த எக்ஸசைஸ் போதுமானதாக இருக்கும். சரி, இதே போன்று அதாவது இந்த சிலர் வந்து பாரிசவாதம், அதே போன்று இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கான இந்த பிசியோதெரபி உடற்பயிற்சிகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும்? பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மீண்டு வந்திருந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு ஸ்பின் பால் கொடுப்போம். நோமலாகவே பால் வந்து இந்த விரல்களுக்கு, அதாவது எங்கள் உடலில் இருக்கிற நுனி பாகங்களில் இருந்து கூடுதலாக எக்ஸசைஸ் அதிகமாக கொடுத்து கொண்டு வருவார்கள். அந்த நுனி விரல்களில் விரைப்பு இருக்கும், கைகள் அசைக்க முடியாமல் இருக்கும். அப்போது நாங்கள் ரெஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு மேலதாக பந்துகளை வைத்து பந்துகளை பொத்தி விரிப்பது, அல்லது ஸ்ப்ரிங் வச்சு ஸ்ப்ரிங்கை அமர்த்தி எடுப்பது, அதாவது மணிக்கட்டுகளுக்கு அசைத்து கொடுப்பது. அவர்களுக்கு ஒரு 1 hour வரைக்குமே அவர்கள் சும்மா நார்மலாகவே அவங்க பக்கவாதம் வந்தவங்க வந்து ஒரு 1 hour எக்ஸசைஸ் செய்கிறதுன்றதை விட ஒரு நாளைக்கு ஒரு 5 தரம் 6 தரமாவது செய்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெட்டர் அவங்க க்யூர் ஆகி வரக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ நடுக்குவாதம் பாரவர்களுக்கும் அவ்வாறு தான். ஒரு நாளைக்கு நாங்கள் 20 நிமிஷம் செய்துட்டு மிச்ச டைம் ஃப்ரீயாக இருக்கிறதுன்றதில்லை,
பக்கவாதம் பாரசவாதம் வந்தவர்கள் ஒரு 3 hours 4 ஹவர்ஸுக்கு ஒருக்கா திருப்பி எக்ஸசைஸ் செய்து கொண்டு இருந்தால் தான் அவங்களால அந்த கியூர் ஆகி வெளியில் நோமல் ஆக்கள் மாதிரி வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கைக்கு அசைவுகள் இருக்கலாம். சில பேருக்கு பக்கவாதம் வந்தால் கை மூட்டுகள் இறங்கிடும். ஒரு நாட்பட்டு அவர்கள் அதை கவனிக்காவிட்டாங்கன்னா கை மூட்டுகள் இறங்கிட்டுன்னா பேருந்து நாங்கள் அதை குணப்படுத்தினாலும் அந்த கை மூட்டு இந்த இறக்கம் மற்றவர்களால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் இந்த கை இறங்கி இருக்குன்னு கேட்பார்கள். அப்போதுதான் நாங்கள் தெரியும் பாரசவாதம் வந்ததால் இறங்கினது. அதை கவனித்தோம்னா அந்த கை மூட்டுகள் இறக்கம் இல்லாமல் ஒரு நோமல் ஆக்கள் மாதிரியே அவர்கள் திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கு. பொதுவாக நாங்கள் பார்க்க நீங்கள் குறிப்பிட்டது போன்றோம். ஆனால் சிலருக்கு தானாக இந்த விளையாடுகின்ற பொழுது கை கலருகின்ற தன்மை, ஆனால் அவர்களாகவே அந்த கையை மீண்டும் அந்த கொழுப்புகின்ற தன்மை காணப்படும். இது வாழ்நாளில் அவர்களுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும்? இதில் பாதிப்புன்றது சொல்றதுக்கு அவர்கள் இந்த டிஷ்யூ இந்த தன்மை ஈஞ்சிடும். நோமலாகவே ஒருக்கா கலண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அது நோமல் பிரச்சனை இல்லை. அவங்க கையிலாலேயே அசைத்து இதண்டக்கூடியதாக இருக்கும். டிஷ்யூ இந்த தன்மை செயலிழந்துட்டுதுண்டா பேருந்து நெடுக அடிக்கடி கை கலர்ற தன்மை ஏற்படும். இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அந்த கை கலர்ற தன்மை அடிக்கடி ஒரு 2 times 3 times ஒரு மந்து கலருதுன்னா பேருந்து ஒரு கொஞ்சம் காலம் போக கூடுதலாக கலர்ற தன்மை வரும். இப்போ ஒரு நாளைக்கு ஒருக்கா கலருது 2 தரம் கலருதுன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. நாங்கள் எடுத்து கூட்டிகிட்டு வரோம். அதுக்கு சில பேருக்கு இப்போ இந்த சத்திர சிகிச்சை மூலம் தான் அந்த டிசீஸ் நாங்கள் குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் நோமலாகவே. அதுக்கு அவர்கள் அந்த டிஷ்யூவை டைட் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு அதுக்கு சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், அதாவது நல்லெண்ணெய் தான் அதுக்கு மிகவும் சிறந்தது. டிஷ்யூஸ் ஃபோம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜாயிண்டில் ஜெல் சரி சமநிலையை கொண்டு வர்றதுக்கு எள்ளு சாப்பாடுகள் நல்லெண்ணெய் சாப்பாடுகள் மிக உகந்ததாக இருக்கும். குரக்கனும் அதுக்கு குரக்கன் முளை கட்டின குரக்கன் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சு அது சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் நார்மலாகவே அதில் இன்னும் அதிக புரதச்சத்து அதிக கால்சிய சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த இந்த சித்த மருத்துவத்தில் கால் முறிவு அல்லது கை முறிவு அல்லது இந்த கூடுதலாக கூறுவார்கள் இந்த பத்து போடுறது, அது எவ்வாறான முறையில் மேற்கொள்ளப்படுகின்றது? பத்து போடுறது ஒவ்வொரு இடத்துக்கிடம் வேறுபட்டு மாறப்படும். நோமலாகவே 10ல் கன வகை இருக்கும். புக்கியன்னு சொல்லுவோம் நோமலாகவே, 10ன்னு சொல்லுவோம் நோமலாகவே. உடனே காய்ச்சி போடுற மிரட்டும் இருக்குது. சரக்குகள் அடித்து வச்சு அதுக்கு முட்டை நல்லெண்ணெய் அதுகளெல்லாம் விட்டு காய்ச்சி உடனே கட்டுற முறையும் இருக்குது. அதே நேரம் இப்போ ரெடிமேடாக கொம்பனியால் வர பத்துகளும் இருக்குது. அது தண்ணியில் சூடாக்கி உடனே மேலே வச்சு உடனே கட்டுற பத்தும் இருக்குது. அதே நேரம் பட்டை இருக்குது. பட்டைகள் இழுப்பம்பட்டை வேப்பம்பட்டை நொச்சிப்பட்டை அதுகள் இந்த பட்டைகளை எடுத்து இடித்து அதுகளுக்கு தாளித்து வேப்பெண்ணை விட்டு தாளித்து அதுகளால் பத்து கட்டுற முறைகளும் இருக்குது. சாமி அரிசி அதுகள் முறை ஒவ்வொரு இடத்துக்கிடம் ஒவ்வொரு வைத்தியர்களுக்கு வைத்தியர் பரம்பரைக்கு பரம்பரை என்ற மாதிரி படித்து வரவர்கள் அப்படி ஒவ்வொரு பேருக்கு வரும் முறைகள் மாறிப்படிக்கொண்டு வரும். பூக்கு கட்டுறதுக்கண்டே முறிவு நறுவுக்கண்டே தனி ஆயுர்வேத வைத்தியர்கள் இருப்பார்கள். கொம்மனுக்கு ஜென்ரல் ஆயுர்வேத வைத்தியர்கள் இருப்பார்கள். முறிவு நறுவுக்கண்டே தனி ஆயுர்வேத வைத்தியர்களும் இருக்கிறார்கள். நார்மல் சரி, இந்த பொதுவாக நான் கேட்கினதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கலாம். புக்கை கட்டுவதா அல்லது பத்து கட்டுவதா அல்லது இந்த மரப்பட்டை கட்டுவதா எது விரைவாக எங்களை குணப்படுத்தும் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அது நாங்கள் இப்போ பட்டுன்னு சொல்றது எலும்பு முறிவு அதுகளுக்கு கட்டுவார்கள். அதாவது சிலது இப்போ சைவாக்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சில பத்துக்கள் ஒத்து வராது. இப்போ அது சிலது சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் இந்த இதுகள் கோழி முட்டை அதுகள் பாவித்து அந்த பத்தில் தயாரிப்பார்கள். என்ன சில பிராமின்ஸ் வருவார்கள். அவர்களுக்கு அந்த பத்து கட்டினா அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அவர்களை கேட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கட்டுவோம். நார்மலாகவே அது முறிவு நறுவுக்கு ஓகேயான 10 இருக்கும். முறிவுக்கு அதுகளுக்கான 10 இருக்கும். உடனே கால் சுளுக்கி விழுந்த 10க்கு நார்மலாகவே நீங்கள் கத்தாழையில் காய்ச்சிற 10 அதுகள் இப்போ கத்தாழையில் சரக்குகள் சேர்த்து நாங்கள் காய்ச்சிற 10கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த சவ்வு ஈஞ்சு அல்லது சவ்வு விலகல் என்கின்ற வருகின்ற பொழுது அதற்கு வேறு விதமான வைத்தியம் இருக்கின்றதா அல்லது இதே போன்ற ஒரு வைத்திய முறை? சவ்வு விலகி வருபவர்களுக்கு நாங்கள் 10 கட்டுற முறையும் இருக்குது. அதற்குரிய எண்ணெய்களும் இருக்குது. அங்கே ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு வருவாங்க. செல்ல பசித்த ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு பெரியக்க அவர்களுக்கு நாங்கள் 10 முறைகளாலேயும் மாற்றுறது எண்ணெய் முறைகளாலேயும் மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, பொதுவாக இந்த எத்தனை நாட்கள், அதாவது இந்த 10 அல்லது புக்கை கட்டுகின்றவர்கள் எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை அதனை மாற்ற வேண்டும்? அதாவது நாங்கள் 10ல் இந்த 5-6 வகை இருக்குது. சில பத்துக்கள் 3 நாட்களிலேயே கலட்டி மாற்றலாம். சில பத்துக்களை நாங்கள் 1 மாத காலம் வரைக்கும் விடுவோம். சில எண்ணெய் பத்துக்கள் இருக்குது. அதற்குரிய மாதிரி முறைகளில் கட்டி அவர்களுக்கு இப்போ எலும்புகளை சின்ன தேய்மானங்கள் அதுகள் என்றால்
அது 1 மாத காலம் வரைக்கும் விட்டு நாங்கள் அதுக்குள்ள அது டெய்லி 3 நாளைக்கு ஒருக்கா இப்போ அதில் எண்ணெய் வர்றது நார்மலாகவே அதில் எண்ணெய் வர்ற முறை இருக்குது. பத்துக்குள்ளே எண்ணெய் விட்டு 1 மாத காலம் வரைக்கும் அந்த எண்ணெயோட அந்த பத்தோட இருப்பார்கள். தண்ணி படாத வகையில் குளிக்கைகளை அதை மூடி கட்டி தண்ணி உள்ளுக்கு போகாத சில பத்துக்கள் வந்து அவர்களுக்கு கடிக்கும். சில பேருக்கு வந்து ஒரு 10 நாள் 12 நாள் தாண்டுற பத்துக்கள் என்னன்னா அவைக்கு கடிக்க தொடங்கியும். சில பேர் அதில் சொறிவார்கள். அந்த சொறிஞ்சு இப்போ இந்த காயம் வந்து அவக்க வேண்டிய நிலைமை வந்துடும். காயம் இல்லாட்டில் அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு நோய்களுக்கு ஏற்ற மாதிரி 10 வகை மாறுபட்டு கொண்டு வரும். நன்றி. இன்றைய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி இந்த உடலில் ஏற்படுகின்ற உபாதைகள், அதே போன்று இந்த முறிவு, நெறிவு, சவ்வு விலகல் போன்ற நோய் நிலைமைகளில் சித்த மருத்துவத்தில் எவ்வாறான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது தொடர்பில் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார் சித்த மருத்துவர் ஷர்மிலன் அவர்கள். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.